Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஏஜே பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லிடுங்க. ஓகே, நம்ம இனி ஸ்டோரி உள்ள போகலாம். ஸ்டோரி உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியோட லைன் என்னென்னா, ஒரு 7 பேர் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு நடக்க போகிற விஷயங்கள் தான். சரி, இப்போ கதைக்குள்ள போகலாமா? ஏழு பேர் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம் பிளான் பண்ணுறாங்க. ஷார்ட் ஃபிலிம் என்ன கதை பேசலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசி அவங்க முடிவு பண்ணுறது ஹாரர், அந்த ஜானரில் போகலாம், ஹாரர் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அந்த ஸ்டோரியோட நார்மலாக வந்து வெளியே எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே ஒரு கோஸ்ட்டு சீக்வன்ஸ் எடுக்கணும், பேய் வரா மாதிரி. அந்த சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்கோசம் எங்கே எடுக்கலாம், யார் வீட்டில் எடுக்கலாம்னு அவங்க 7 பேருக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு, புது வீடு இருக்குது ஈஞ்சம்பக்கத்தில், நம்ம அந்த வீட்டில் போயிட்டு நம்ம எடுக்கலாம், இப்போ தான் லைட் செட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நமக்கு வந்து யூஸ் ஆகும், ஏன்னா இது வந்து ஒரு 0 பட்ஜெட்டில் பண்ணுற படம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சேர்ந்து பிளான் பண்ணி அந்த வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஒரு நாள் நைட்டு, ஒரே ஒரு நாள் நைட்டு தான் அவங்களுக்கு இருக்குது. அந்த நைட்டுக்குள்ளே எல்லா சீக்வன்ஸையும், அந்த வீட்டுக்குள்ளே எடுக்கிற சீக்வன்ஸ் எல்லாத்தையும் முடிக்கணும். இதுதான் 7 பேரும் சரின்னு கிளம்பி இந்த பக்கம் போயிடுறாங்க. இந்த பக்கம் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இருட்டட்டும்டா, நம்ம எடுக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இப்போ தான் புது வீடு, இப்போ தான் இது பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்க்ரீன்ஸ் எதுவுமே இல்லை, லைட் வந்து உள்ளே வரும், போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டிலேருந்து ஒரு பக்கத்தில் வந்து ஒரு 100 அடிக்கு எந்த வீடும் கிடையாது, 2 சைடும் நடுவில் வீடு, 100 அடி தள்ளி தான் அடுத்த வீடு இருக்குது. இந்த மாதிரி அந்த வீடு எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நல்லா போயிட்டுருக்கு, நார்மல் சீக்வன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. வந்து ஒரு கோஸ்ட் சீக்வன்ஸ் வந்து, அந்த சீக்வன்ஸ் என்னவா பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, டோரை வந்து இவங்க உள்ள 2 பேர் வந்து டோர் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகணும். இதுதான் அவங்க பேசின சீக்வன்ஸு. அதே மாதிரி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே வராரு, டோரு லாக் ஆகணும். டோரு லாக் ஆகிடுச்சு. லாக் ஆனதுக்கப்புறம் ஓகே, ஷார்ட் ஒழுங்காக வந்திருக்குன்னு சொல்லி அப்படியே க்ளோஸ்அப்பில் போய் கட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. கிட்டே போயிட்டே இருக்கும்போது டோரோட அந்த லாக் இருக்குல்ல, இப்படி அன்லாக் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவர் பார்த்துட்டு, சூப்பராக நல்லா நம்ம சொல்லாதெல்லாம் பண்ணிங்க, அது நல்லா இருந்தது டோர் லாக் சீனு அப்படின்னு சொல்லலாம். இவன் நம்மள சொல்கிறான், நம்ம எதுவும் பண்ணலையே, இவனுங்களே தான் ஒன்று பண்ணிட்டு சும்மா சொல்லிகிட்டு இருக்கான் போல், நைட்டு தூங்காமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் பார்க்குறான் இவன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அந்த இடத்த விட்டுட்டு போயிடுறாங்க. அடுத்த சீக்வன்ஸ் எடுக்க போகிறாங்க. சரி, இப்போ அந்த கோஸ்ட் சீன் எடுக்கணும். கோஸ்ட் சீனோட கான்செப்ட் பண்ணால் ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வந்து நடிக்கிறவங்க வந்து தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கும் போது பார்த்தா அந்த கோஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜு பக்கத்தில் தெரியணும். இதுதான் அவங்க சீக்வன்ஸ் எடுக்கிறாங்க. சரி, ஓகேன்னு சீக்வன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி தண்ணி குடிக்க வராரு, தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. அந்த கார்னரில் அந்த கோஸ்ட் இருக்குது, எடுத்துடுறாங்க. எடுத்து முடிச்சுட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. வீடியோ பார்த்துட்ருக்கும்போது அவர் வந்து கேட்குறாரு, என்னடா ஓகேவா கோஸ்ட் சீன், இல்லை மறுபடியும் அதாவது எக்ஸ்ப்ரெஷன் எதாவது தரணுமா, ஓகேவா இருக்கா சீனு அப்படின்னு சொல்லி இந்த கோஸ்ட்டாக நடித்தவர் வந்து கேட்குறாரு. இல்லை சூப்பராக வந்திருக்கு, வேறு சீன் போய் அடுத்த சீன் போயிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த சைடில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூமோட கதவு பொறுமையாக திறந்து உள்ளேருந்து ஒருத்தர் வந்து, என்னடா போவோமா எடுப்போமா அப்படின்றாரு. யாருன்னு இவனுங்க திரும்பி இப்படி பார்த்தா அந்த கோஸ்ட் சீனுக்கு நடிக்க வந்தவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்போ தான் வெளியே வராரு. இவனுக்கு இப்போ வந்து என்ன நடந்ததுன்னு அவனுக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே யோசிக்கிறானுங்க. என்னடா இது, இப்போ தான்டா ஷூட் பண்ண, இப்போ தான்டா நீ வந்து ஷார்ட்லாம் பார்த்துட்டு வீடியோலாம் பார்த்துட்டு இருந்திய இவ்வளோ நேரம், இன்னும் சும்மா கலாய்க்கிறியாங்களே, உள்ளே போய்ட்டு கோஸ்ட் சீன் எடுக்கணும் தான் பயமுத்த பார்க்குறியா, வாடா கம்முன்னு போய் அந்த சீன் எடுப்போம்டா அப்படின்னாரு. இல்லைடா நான் அப்படின்னு சொல்லி, வா டைம் ஆச்சு, நைட்டுக்குள்ளே நம்ம ஷூட் எடுக்கணும், அதெல்லாம் விட்டுரு, வா போகலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த சீனுக்கு எடுக்க போகிறாங்க. இப்போ அடுத்த சீன் எடுக்க போகிற சீன் வந்து 3 பசங்க வந்து வெளியே படுத்துட்ருக்கா மாதிரி, நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டே இருக்கும்போது
டோர் நாக் சவுண்டு கேட்குது. டோர் நாக் சவுண்டு கேட்டோன்னே டப்புன்னு அவங்க ஏஞ்சி வராங்க. வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, வெளியே யாருமே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து மறுபடியும் படுத்து சீன் எடுக்க ஆரம்பிக்கிறானுங்க. படுத்துகிட்டே இருக்கும்போது ஒரு சவுண்டு ஒன்று வருது. அந்த சவுண்டு கேட்டோன்னே என்ன சவுண்டு இது அப்படின்னு தெரியல, சின்னையாக இருக்கானு ஒரு மாதிரி முணங்குற மாதிரி சவுண்டு கேட்குது. யாரோ அழுதுகிட்டே அந்த வீட்டை வெளியே சுற்றி வராங்க. இதெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இவனுங்க இல்லை மச்சான் ஏதோ பக்கத்தில் ஏதோ இது போல் அது தெரியல நமக்கு அப்படின்னு சொல்லி அவனுங்க அப்பயும் வந்து அது ஒரு நெகட்டிவ் வைப் அவங்களை சுற்றி இருக்குன்றதையே அவனுங்க மைண்டில் ஏற்றிக்காமல், ஏன்னா அவனுக்கு எடுக்கிறதே நெகட்டிவில் இருக்க ஒரு படத்தை தான் எடுத்துகிட்டு இருக்கானுங்க, நெகட்டிவ் டாக்கில். இதனால கூட நமக்கு தோணுடா, அதெல்லாம் விடலாம், அந்த மாதிரி தான் தோணும். நம்ம ஏன்னா எடுக்கிறதே வந்து அந்த மாதிரி கோஸ்ட்டு தான். இவ்வளோ நாள் நம்ம அதை பற்றி ரிசர்ச்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். எந்த மாதிரிலாம் காட்டலாம் அந்த மாதிரி காட்டுவோம், இந்த மாதிரி காட்டுவோம், இந்த சவுண்ட்ஸ்லாம் வரும் கோஸ்ட் இது, இந்த மாதிரிலாம் நடக்கும், இந்த மாதிரிலாம் போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துனதுனால நமக்கு அந்த மாதிரி தோணுது போலடா அப்படின்னு சொல்லி அதையும் இக்னோர் பண்ணிடுறானுங்க. ஆக்சுவலாக வந்து அந்த கோஸ்ட்டு தான் வந்து அந்த வீட்டை சுற்றி அழுதுட்டு வந்தது, டோர் நாக் நடந்தது, இந்த எல்லாமே. சரி அப்படின்னு சொல்லி அதை கடந்துடுறாங்களா. கடந்துட்டு அடுத்த அந்த சீனை வந்து என்னென்னா ஏஞ்சி 3 பேருமே ஏஞ்சிக்கணும். ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி ஏஞ்சிப்பாங்க 3 பேரும். ஏஞ்சி என்னடானும் போது திடீர்னு லைட்லாம் ஃபிக்கர் ஆக ஆரம்பிக்கும். ஃபிக்கர் ஆக ஆரம்பிச்சோடனே டப்புன்னு பார்த்தா இவங்க 3 பேருக்கு பின்னாடியும் அந்த கோஸ்ட் ஆண்டிக்கர் வந்து நிற்கணும். இந்த சீன் தான் அவங்க எடுக்கிறாங்க. சரி சீன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அந்த சவுண்ட்ஸ் வந்து இவனுங்களே இது பண்ணி அதே மாதிரி ரியாக்ஷனுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஏஞ்சிட்டு பயன்றதில் அப்படியே பார்த்துட்டேமோ லைட்டு ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பித்தோன்னே டப்புன்னு பின்னாடி வந்து அந்த கோஸ்ட் அவர் நிற்கணும். அவர் நின்ட்டார். அவரை பார்த்து பயந்த மாதிரி கீழே விழுந்துட்டானுங்க. சரி ஓகே அப்படின்னு ஆயிடுச்சு. அடுத்து அப்படியே அந்த பயத்தை வந்து அப்படியே கேப்சர் பண்ணே இருக்கானுங்க. அவர் வந்து மாறி நிற்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸு. இந்த மாதிரி மாறி சீக்வன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா 2 இடத்துல வந்து அவர் இருக்கா மாதிரி காட்டுறது தெரியுது. இவனுங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏதோ சரி ஓகே லைட்டு ஃப்ளிக்கர்லேயே தான் அந்த சீன் எடுத்துகிட்டு இருக்கான். லைட்டு ஃப்ளிக்கரில் நமக்கு அப்படி தெரியுது போலன்னு பார்த்தா ஒன்று வந்து இவனுங்க பிளான் பண்ண மாதிரி அவர் நின்றுட்டே வராரு. இன்னும் ஒரு நிழல் வந்து இருட்டு வந்து அப்படியே அவங்களுக்கு க்ளோஸ் ஆகி வந்துகிட்டே இருக்குது. இவனுக்கு பயம் வர ஆரம்பிச்சுட்டு லைட்டு போட்டால் இவர் மட்டும்தான் இருக்கார். இன்னொருவோட கருப்பு வந்து காணோம், அந்த ஷேடோ அப்படி இவரை மாதிரியே நின்று இருக்குது. இவங்க பார்த்துட்டு நிமிஷம் என்னடா நடக்குதுங்க ஒன்றும் புரியலை. இல்லை நான் பார்த்தேன்டா, நீங்களும் பார்த்தீங்கன்னா அவனுங்களும் 2 பேருமே பார்த்துருக்கானுங்க. இவன் கேமரா எடுத்துகிட்டு இருக்காங்களா அந்த வீடியோவை. ஆமாம், அதை கவனிக்கவே இல்லை போல. இவனுங்களோட மூஞ்சி ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டே எடுத்துகிட்டு வந்துருக்கான். ஏய் நான் பார்க்கவே இல்லை, நீங்களே தான் அது கற்பனை பண்ணிட்டுருக்கீங்களா, நீயும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வந்து இக்னோர் பண்ண ட்ரை பண்ணுறானுங்க. இல்லை 3 பேர் நாங்கள் பார்த்தோம், அவங்க நின்றுச்சு. இவன் நம்ம பிளான் பண்ண மாதிரி இவர் வந்து நான் மூவ் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அந்த கருப்பு வந்து எங்களை நோக்கி நாங்கள் தான் வந்து ஒரு வாட்டி லைட் ஃப்ளிக்கலாகி வரும்போதும் அது கிட்ட நெருக்கிட்டே வந்துட்டு இருந்தது, நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு அவர் சொல்லவும் கேமரா என்ன பண்ணால் சரி ஓகே நம்ம ஃபுட்டேஜில் பார்ப்போம், நீங்கள் சொல்கிறது ஒன்றுனா ஃபுட்டேஜில் மாட்டியிருக்கோம்ல, நீ ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறாங்க. ஃபுட்டேஜ் பார்த்துட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த சீன் வருது. ஆனால் அந்த சீனில் அது கேப்சரே ஆகலை. அந்த கோஸ்ட் வந்து அந்த சீனில் வந்து கேப்சர் ஆகவே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னண்ணா எதுவுமே வரல, ஏன்டா இப்படி சொல்கிறீங்க, கம்முன்னு இருக்கடா, நம்ம டைம் இல்லை, ஏற்கனவே மணி 1 மணி ஆகிடுச்சு, சாப்பிடவும் இல்லை, நம்ம இன்னும் ஒரு 4 சீன் தான் இருக்குது, டப்புன்னு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கலாம், இன்றைக்கி ஒரு நைட்டு தான் இருக்குது, சீக்கிரம் முடிக்கணும், நம்ம ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகே ஒன்று வந்து சரி நம்ம எடுப்போம், வேறு வழி இல்லை, ஏன்னா டைம் இல்லை அவங்களுக்கு. ஸோ அதனாலும் சரி எடுக்க ஆரம்பித்து அந்த மீதி சீன்லாம் வந்து நார்மல் சீன் தான், அதெல்லாம் எதுவும் பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சிருது. சாப்பிட்றதுக்கு அவங்க ஃப்ரெண்டு வெளியே போயிட்டு ஃபுட்டு வாங்கின்னு வர்றாரு. எல்லாருக்குமே ஃப்ரைட் ரைஸ் வாங்கின்னு வந்து உட்காந்தாச்சு, சாப்பிட்டுட்டே இருக்காங்க. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒருத்தர் மட்டும் கொஞ்சமாக போதும்னு சொல்லிட்டு மீதி ஃப்ரைட் ரைஸ் அப்படியே ஓரமாக வச்சிட்டாரு. அந்த வீடு எப்படி இருக்குன்னா, நம்ம ஏறி உள்ளே வந்து ஹால்லேருந்து பின்னாடி பேக் யார்ட் போடுற மாதிரி ஒரு டோர் ஒன்று இருக்கும், ப்ளஸ் ஒரு ரூம் இருக்கும், ஒரு கிச்சன், இந்த மாதிரி இருக்கிற இடம் அது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே ஹால்லே படுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பேக் யார்ட் போடுற இந்த டோர் இருக்குல்ல, அந்த டோர் யாரோ நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. இவனுங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களே தான் விளையாடுறானுங்க போல. டேய் கம்முனப்படுங்கடா, காலைல வேலைக்கெலாம் வேறு போகணும், நான் வர நீங்களாவது பரவாயில்ல, கம்முன்னு வீட்டுக்கு போயிடுவீங்க, நான் வந்து வேலைக்கு போனோம், அதில் ஒரு பார்ட் டைம் ஜாயின் போகிறாரு. ஸோ நான் வேலைக்கு போனோம், கம்முன்னு தூங்க விடுங்கடா, ஏன்டா நேரத்துக்கு வாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. ஏய் நான் எதுவும் போகல, நான் எதுவும் இல்லை, நான் இல்லைன்றானுங்க. என்னடா சொல்கிறீங்க, நீ இல்லை நீ யாருமே இல்லைனா அப்போ எப்படி சவுண்டு எதுன்னு இவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த டோரை வந்து டப்புன்னு யாரோ 2 கை வச்சு அடித்தா டம்முன்னு சவுண்டு கேட்கலாம், அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிச்சு. இவன் அந்த டோரோட சாவி இங்கே இல்லை, யாராவது ஒருத்தர் வெளியே போயிருக்காங்கன்னா கூட அந்த டோரோட சாவி இவங்ககிட்ட இல்லை.
மெயின் டோர் சாவி மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான் அந்த பையன். என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் முழிக்க ஆரம்பிக்கிறானு. கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த கொலுசு சவுண்டு கேட்குது. சல் 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 சல்னு, அதாவது நெருங்கி வந்து மறுபடியும் இப்படியே கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆகி அந்த உள்ளே இருக்க பெட்ரூம் வழியாக போய் கிச்சனுக்கு வந்து மறுபடியும் சுற்றி இப்படி வந்து பேக் யார்ட் வந்து சவுண்டு கேட்டுட்ருக்கு. அந்த சவுண்டு முடிஞ்சோடனே என்னடா ஒன்றும் புரியல, கொலுசு சவுண்ட்லாம் கேட்குது, என்னடா ஏதாவது இருக்காடா இங்கே, என்னடா மச்சான் இப்போ தான் நான் பூஜை பண்ணோம், புது வீடுடா, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு அவன் பயப்பட ஆரம்பிக்கவும், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, கம்முன்னு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் அந்த அலாரம் சவுண்டு கேட்டுச்சு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அழுதுகிட்டே சுற்றிட்டு போகிறாங்க. மறுபடியும் அந்த சவுண்டு கேட்குது. எங்கடாங்க அப்படியே திரும்பி பார்த்தா அவங்க பின்னாடி கேட்குது சவுண்டு. பார்த்துட்டே இருக்காங்க, இப்படி வந்துட்டே இருக்காங்க. அந்த டோர் எப்படி இருக்குன்னா, பெரிய டோர் சென்டரில் இந்த சைடு ஒரு விண்டோ, இந்த சைடு ஒரு விண்டோ, கிளாஸ் விண்டோ. பழைய டைம்லாம் போடுவாங்களா அது மாதிரி ஃபேடாக தட்டுற மாதிரி, அந்த மாதிரி விண்டோ. பார்த்தா அந்த விண்டோவில் ஃபஸ்ட்டு விண்டோவில் ஒரு நிழல் வருது. அப்படியே அந்த நிழல் கிராஸ் ஆகி ஒரு செகண்ட் வந்து அந்த டோர் கிட்டே நின்று அலற சவுண்ட் கேட்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் மறுபடியும் இந்த விண்டோலையும் அது ஃபேஸ் அப்படியே உருவமே தெரியுது. யாரோ வெளியே நிற்கிறாங்க, யாரோ நின்றுட்டுருக்காங்க. இது எப்படி இவங்க எல்லாருமே பார்க்குறானே ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரத்தில் அந்த அப்படியே அந்த நிழல் அங்கேயே இருக்குது, அப்படியே உள்ளே வர மாதிரி தெரியுது. ஆனால் காணாமல் போயிடுச்சு. இவனுக்கு என்ன பண்ணிட்டானு, வெளியே யாராக இருக்கான், திருடுகிட்டு அவனை வந்துருக்க போகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஒருத்தர் போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஜிலோன்னு இருக்குது. அந்த சவுண்டும் கேட்கல, கொலு சவுண்டும் கேட்கல, எதுவுமே இல்லை. சரி அவனை என்ன பண்ணுறானுங்க, வேலைக்கு ஆகுது, வெளியே வந்து உட்காந்து தம் அடிச்சுட்டு இருக்கானுங்க. டென்ஷன் ஆகி இல்லை பயமாக இருக்குது, வெளியே உட்காந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து உட்காந்துட்டு தம் அடிச்சுட்டு இருக்கானுங்க. மேலே யாரும் ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது. ஒரு சிங்கிள் வீடு, மேலே வந்து மொட்டை மாடி, மேலே யாரும் ஓடுறாங்க, குடு 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 குடுன்னு ஓடுறாங்க. ஓடுற சவுண்டுக்குன்னு மறுபடியும் தூக்கி அடிச்சு போது ஒருத்தன் பொறுமையாக போகிறான். யார் இருக்கான்னு பார்ப்போம், திருடன் அந்த அடிச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லி பெரிய இது மாதிரி இப்படியே பேசிக்கிட்டே போகிறானுங்க. மேலே படி ஏறுறானுங்க. அந்த படி வந்து இப்படி ஏறி இப்படி திரும்பினா மொட்டை மாடி, அந்த மாதிரி வச்சுருவாங்க. இப்படி ஏறுறானுங்க, படி ஏறி திரும்புகிறானுங்க. திரும்பி இப்படியே பார்த்துட்டே போகும்போது அந்த ஓடுற சவுண்டு நிற்கிது. படி ஏறிட்டு இருக்கும்போது யார் இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறுறானுங்க. மேலே ஏறி போய் எட்டி எடுத்து பொறுமையாக பார்க்குறான். இந்த கீழே இந்த பாதி படிக்கட்டுலேயே நின்று அப்படியே பொறுமையாக பயத்தில் எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்தான், மூளையில் அந்த வாட்டர் டேங்க்கு கீழே கருப்ப ஒரு உருவமும் உட்காந்துட்ருக்கு. அது இவன் அவன் பார்த்துட்டு டே இருக்குடா அப்படின்னு சொல்லி உடுகுடுகுன்னு உழுந்தடிச்சு ஓடி வந்துடுறானுங்க. கீழே ஓடி வந்துட்டு இல்லைடா மேலே நான் பார்த்தேன், அந்த மூலையில் உட்காந்துட்ருக்கு, அது என்னன்னே தெரில, எனக்கு தெரிஞ்சு நம்ம உள்ளே உட்காந்துட்ருக்கும் போது அழுதுட்டுருக்கேன், அந்த உருவத்தில் என்னன்னே தெரிலடா, ஒன்றும் புரிய மாட்டுது, பயமாக இருக்குது, கிளம்பிடலாமா பேசாமல் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கானுங்க. சரி ஓகே கிளம்பிடலாம், இங்கே இருக்க வேணாம், பேசி முடிச்சிடுறானுங்க. பேசிகிட்டே இருக்கும்போது சரி ஓகே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறானுங்க. உள்ளே போயிட்டு அந்த எல்லாத்தையும் எடுத்து வைக்கலான்னு போகிறானுங்க. அந்த சாப்பிட்டு மீதி வச்சுருந்த அந்த ஃப்ரைட் ரைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வீடு ஃபுல்லாக சிதறி கிடக்கு. ஒரு சிக்கன் கூட இல்லை அந்த ரைஸில், வெறும் ரைஸ் மட்டும் இருக்குது. சிக்கன் எல்லாமே அவர் அப்படியே தான் வெஸ்ட்டாக கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ஒரு சிக்கன் கூட இல்லை, வெறும் ரைஸ் மட்டும் வீடு ஃபுல்லாக சிதறி கிடக்கு. பார்த்தோன்னே இன்னும் பயமாயிடுச்சு. கிளம்பிடலாம், இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கிளம்புறானுங்க. சொல்லி இப்படியே விட்டு போக முடியாதுடா, வீடை க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. சரி ஓகேடா பண்ணி தொலைவோன்னு சொல்லிட்டு வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறானுங்க. கூட்டி பெருக்கி அள்ளி போட்டுட்டு வெளியே வரானுங்க. வாசலில் வந்து அந்த கருப்பு உருவம் நிற்கிது. அந்த டைம் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க அந்த பசங்க. வெளியே கிளம்பலான்னு வரும்போது வாசலில் அந்த கருப்பு உருவம் அப்படி நிற்கிது. இவங்களும் பார்க்குறாங்க, அது அப்படியே பார்த்து இவங்க நிற்கிது. இவங்க இப்போ வெளியே போகிறதா உள்ளே இருக்கிறதா இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரமும் முழிச்சுன்னே இருந்திருக்கானுங்க. இப்போ இவனுக்குள்ளேயே பேசிக்கிறானுங்க, என்னடா இது இங்கே வந்து வண்டி இவங்க வீட்டுக்கு அவங்க கூப்பிட்டு வந்தியடா, என்னடா இது வேலைக்கு ஆகாது, எப்படா நான் வீட்டுக்கு போகிறது, இப்போ அது வேறு வெளியவே நிற்கிது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கானுங்க. உள்ளே ஒரு ரூம் இருக்குன்னு சொன்ன பார்த்தியா, அந்த ரூமில் கதவு டமார்னு அடிக்குது. டமார்னு அடிச்சோன்னே எல்லாம் பயந்துடுறானுங்க. பயந்துட்டு வாசலில் பார்க்குறானுங்க, வாசலில் இருந்து இல்லை. வீட்டு உள்ளே இப்போ அழுகுற சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது அவங்களுக்கு. கிளம்ப வேண்டாம் முதல்ல சொல்லி குடுகுடுன்னு ஓடி அந்த பூட்டிட்டு வேலைக்கு ஆகாது கிளம்ப வேண்டாம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வெளியே வந்துடுறானுங்க. வெளியே வந்துட்டு வண்டி எடு டப்பு டப்புன்னு கிளம்புவோன்னு சொல்லி கிளம்பிடுறானுங்க. இதுதான் ஃபினிஷிங்கு. ஆனால் அது என்ன ஆச்சுன்றது வந்து அதுக்கப்புறமா இந்த ஃப்ரெண்ட் இருக்கலாம் அவன் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் அந்த சவுண்டோ அந்த பிரச்சனையும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர்.
இது எப்படியும் எதுவாக இருக்கும். ஒருவேளை அவங்க கற்பனையாக இருக்குமா இல்லை உண்மையாலே அங்கே எதாவது நடந்திருக்குமா, அது என்னன்னே தெரியல. இதில் இருந்த ஒரே நல்ல விஷயம் என்னன்னா அவங்கள எதுவும் பண்ணலை, அது பாட்டுட்டு. ஆனால் பயமுடுத்திருக்கு, எல்லாம் பண்ணியிருக்கு, ஆனால் எதுவும் பண்ணலை. எல்லா ஆத்மாவுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இந்த ஆத்மாவுக்கு என்ன காரணம்னு அவங்களுக்கு தெரியல. நம்மளை சுற்றி எப்பவுமே ஆத்மாக்கள் இருந்துட்டு தான் இருக்குது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாமலும் இருக்கலாம், ஒரு நல்லதாகவும் இருக்கலாம், நம்ம எதுவும் பண்ணாமலும் இருக்கலாம். ஒரு சில ஆத்மாக்கள் இந்த மாதிரி நான் இருக்கேன்றதை காமிக்க ஒரு சில விஷயம் பண்ணோம். நம்மளும் ஒரு நாள் ஆத்மாவாக தான் ஆகும். ஓகே கைஸ், லெட்ஸ் யூ, பாய்.